நம்ம நாட்டுல தினமும் ஏதாவது ஒரு விதத்துல கிரைம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுல மேக்சிமம் தப்பு பண்றது ஆம்பளைங்கத்தான் இருக்கும். விக்டிம் ஒரு பொம்பளை ஆயிருப்பா. இதனாலவே உமன் சேஃப்டிக்காக நம்ம இந்தியால ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் கூட தப்புகள் நிறையவே நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற கேஸ்ல தப்பு பண்ணது ஒரு பையன் கிடையாது, ஒரு அழகான பொண்ணு. இப்ப பார்த்தா நிறைய கேசஸ் வர்றது எல்லாமே கிரைம் பண்றது பொண்ணுங்களாகத்தான் இருக்குது. இந்த கதை நடக்குது மும்பையில் உள்ள ராவேர் என்ற ஒரு கிராமத்தில். இங்க ஒரு குடும்பம் தங்கி வருது. இந்த ஃபேமிலியில் ஜெகதீஷ் சாலுகே என்ற பேருள்ள ஒரு பையன் இருந்தான். இவன் படிக்கிறதுல ரொம்பவே டேலண்டட். அந்த ஊர்லயே அவனோட படிப்பையும் முடிச்சான். இவரோட அப்பா அந்த ஊர்லயே ஒரு பார்பர் ஷாப் நடத்திட்டே வந்தாரு. ஜெகதீஷோட அண்ணா மற்றும் குடும்பம் மும்பையிலேயே தானே டிஸ்ட்ரிக்டில் யஷ்வந்த்புரா அபார்ட்மெண்டில் தங்கி வந்தாங்க. ஜெகதீஷ் படிப்பு முடிச்சு தானேயில் தன்னோட அண்ணனோட வீட்டில் தங்க போனான், வேலை தேடுறதுக்காக. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜெகதீஷுக்கு ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனியில் நல்ல ஒரு வேலை கிடைக்குது. தன்னோட அண்ணா வீட்டில் இருந்தே அந்த ஜாப் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்ப ஜெகதீஷுக்கு வேலை கிடைச்சது. அவரோட வீட்டில் உள்ளவங்க அவருக்கு ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜெகதீஷுக்கு ஒரு பொண்ணோட மேரேஜ் ப்ரப்போசல் வருது. பொண்ணோட வயசு 22. அவளோட பேரு விஷாலி டாக்ரே. இந்த பொண்ணு பார்க்க ரொம்பவே அழகா இருந்தா. ஜெகதீஷோட வீட்டில் உள்ளவங்களுக்கு முதல் பார்வையிலே இவளை பிடிச்சு போகுது. இதுக்கப்புறம் ஜெகதீஷுக்கு இவளோட போட்டோ காமிக்கிறாங்க. அவனுக்கும் இவளை பார்த்ததுமே பிடிச்சு போகுது. இப்ப 2 பேரோடையும் கல்யாணம் பிக்ஸ் பண்றாங்க. 2 பேரோட ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்காங்க. இவரோட என்கேஜ்மெண்ட் கூட நடத்தி கொடுக்கறாங்க. ஜெகதீஷ் தன்னோட அண்ணா கூடவே இப்பவும் தங்கிட்டு இருந்தான். சீக்கிரமாகவே இவரோட கல்யாணம் பிக்ஸ் ஆகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட ஜெகதீஷ் பேசிட்டே வந்தான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இங்க எல்லாமே நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. இப்படியே 6 மாசத்துக்கு அப்புறம் 29 டிசம்பர் 2018 ஜெகதீஷ் மற்றும் விஷாலியோட கல்யாணம் நடக்குது. இதுவரை விஷாலி நல்ல ஒரு மருமகளாகத்தான் பாத்துட்டு இருந்தாங்க. இப்போ கல்யாணமாய் வீட்டுக்கு வந்துட்டா. தானியில் ஜெகதீஷோட அண்ணா வீட்டில் தான் இவர் 2 பேரும் தங்குனது. கொஞ்ச நாள் விஷாலியோட நடவடிக்கை எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஆனா கல்யாணமாய் 15ல இருந்து 20 நாளிலேயே விஷாலி வீட்டுல சண்டை போட ஆரம்பிச்சான். அவ வீட்டில் உள்ள வேலை பார்க்க மாட்டா, யார் கூடயும் நல்லாவே பேசவும் மாட்டா. சோ கல்யாணமாய் 2-3 மாசத்துக்குள்ளேயே விஷாலிய கூப்பிட்டு வேறொரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறான் ஜெகதீஷ். ஜெகதீஷ் நினைச்சா வேறொரு வீட்டுல இருந்தா அட்லீஸ்ட் இவளுக்கு இவனோடையும் மற்றும் அவனோட குடும்பத்தார்கிட்டயும் ஆட்டிடியூட் மாறிடும் நினைச்சான். ஆனா ஜெகதீஷ்க்கு தெரியல வேறொரு அபார்ட்மெண்டில் போய் தங்குனது எவ்வளவு ஒரு பிரச்சனை வழி வச்சதுன்னு. இப்ப தேதி மார்ச் 6, 2019. இப்போ விஷாலி ராத்திரியில் 10 மணி அளவில் ஜெகதீஷோட மாமாக்கு போன் பண்றான். ரொம்பவே பயந்திருந்தா. அவ காலில் சொல்றா, நீங்க சீக்கிரமாக எங்களோட பிளாட்டுக்கு வாங்கன்னு. இங்க ரொம்பவே கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லாம கால் கட் பண்ணிட்டான். ஜெகதீஷோட மாமாக்கு டென்ஷன் ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாளும் அந்த பொண்ணு இவரை கூப்பிட்டதே கிடையாது. ஆனா இப்போ திடீரென கால் எப்படி பண்ணா? அவர் அப்பவே ஜெகதீஷோட அப்பாவை கூப்பிட்டு விஷயத்த சொல்றாரு. ஜெகதீஷோட அப்பா மற்றும் இந்த மாமாவும் சேர்ந்து ஜெகதீஷோட வீடு, ஜெகதீஷோட அந்த புது அபார்ட்மெண்டில் போறாங்க. அந்த அபார்ட்மெண்டில் போனப்பவே பார்த்தது அந்த பிளாட்டில் உள்ள எல்லா பொருட்களும் கலைஞ்சு கிடக்குது. விஷாலி ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தான். கீழே ஜெகதீஷ் நினைவில்லாம படுத்துட்டு இருந்தான். அப்பவே ஜெகதீஷை எடுத்துட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அங்க அவர் இறந்துட்டாரு என்று டிக்ளேர் பண்றாங்க. ஜெகதீஷ் வீட்டில் உள்ளவங்க விஷாலி கிட்ட கேட்டாங்க அவனுக்கு அப்படி என்ன ஆச்சுன்னு. ஆனா ரொம்பவே பயந்து போறதுனால அவளால அப்போ ஒண்ணுமே சொல்ல முடியல. ஹாஸ்பிட்டல் உள்ள டாக்டர்ஸ் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்தாங்க, பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஜெகதீஷோட அபார்ட்மெண்டில் வராங்க. ஸ்டார்டிங் நினைச்சாங்க இது ஏதோ ராபரி அட்டெம்ப்ட் ஆயிருக்கும்னு. திருடங்க வந்திருப்பாங்க. அந்த வீடு கலைஞ்சு கிடக்கு. ஜெகதீஷ் எழுந்து வந்தப்போ அவர் ஏதாவது பண்ணிருப்பாங்க என்று நினைச்சாங்க. இது கன்ஃபார்ம் பண்ண விஷாலி கூட பேசினப்போ விஷாலி கூட இது போலதான் சொன்னான். 6 மார்ச் 2019 சாயங்காலம் ஜெகதீஷ் தன்னோட வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தாரு. வெஜிடபிள்ஸ் கொண்டு வரல. அதனால அவ மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸ் கொண்டு வர போனான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தப்போ வீட்டுல எல்லா பொருட்களும் கலைஞ்சு கிடந்தது. ஜெகதீஷ் நிலத்துல மயங்கி கிடந்திருந்தான். அதனால விஷாலி ஜெகதீஷோட மாமாவை கூப்பிட்டு சொன்னான். போலீஸ் கூட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இந்த விஷயம் எவ்வளவு சிம்பிள் என்று நினைச்சோமோ அவ்வளவு சிம்பிள் கிடையாது.
இதுக்காக போலீஸ் முதல்ல அந்த அபார்ட்மெண்டோட பக்கத்தில் உள்ள எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுக்கிறாங்க. இங்கதான் விஷாலி சொன்னது பொய் என்று தெரிய வருது. ஏன்னா எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயுமே இவரோட பிளாட்டுக்குள்ள யாரும் வந்ததுக்கான அறிகுறியும் இல்ல. ஜெகதீஷோட வீட்டில் உள்ளவங்க கூட அவரோட சந்தேகம் விஷாலி மேலதான் என்று சொல்றாங்க. இதுக்காகவே போலீஸ் இந்த கேஸ் வேற ஒரு ஆங்கிளில் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்காக வெயிட் பண்றாங்க. 2 நாளைக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. இதுலயே இந்த கேஸ் சால்வ் ஆன மாதிரி தான். ரிப்போர்ட்டில் இருந்து ஜெகதீஷோட கழுத்து நெரிச்சு கொலை பண்ணப்பட்டிருக்காரு. ஆனா கழுத்து நெரிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு பாய்சன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. போலீஸ் இதுலயே கன்ஃபார்ம் பண்றாங்க, திருடன் எப்போதுமே திருட வரும்போது முதல்ல வீட்டுல உள்ளவங்களுக்கு பாய்சன் கொடுத்து அதுக்கப்புறம் கழுத்து நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. இதனாலவே டவுட் இருந்ததுனால விஷாலியை அரெஸ்ட் பண்றாங்க. ஸ்டேஷனில் கொண்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. முதல்ல அவ சொன்னதே சொல்லிட்டு இருந்தா, இது திருட்டுதான் என்று. கேட்க வேண்டிய முறையில கேட்டப்போ வாய் திறந்து சொல்ல ஆரம்பிச்சா. அவ சொல்றா, முதல்ல அவதான் தன்னோட புருஷனுக்கு சாப்பாட்டுல விஷத்தை கொடுத்தான்னு, அதுக்கப்புறம் அவனோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணேன்னு. ஏன்னா அவன் நினைச்சா என்ன ஆனாலும் தன்னோட புருஷன் உயிரோட இருக்க கூடாதுன்னு. எங்க கேள்வி என்னன்னா, அப்படி என்ன ஆச்சு ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாய் 3 மாசத்திலேயே தன்னோட புருஷனை கழுத்து நெரிச்சு கொலை பண்றதுக்கு? போலீஸ் கேட்டாங்க, எதுக்கு இப்படி பண்ணேன்னு. அப்ப அவ சொல்றா, நான் எப்பவுமே ஜெகதீஷ கல்யாணம் பண்ணணும் என்று நினைக்கவே இல்லை. ஏன்னா கல்யாணம் பிக்ஸ் ஆன சில நாளிலேயே தெரிய வருது ஜெகதீஷோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பேசுற முறை எல்லாமே ஒரு கிராமத்து பையன் போல இருந்திருக்குன்னு. நான் சிட்டியில் வளர்ந்த பொண்ணு, இதனாலேயே எனக்கு ஜெகதீஷ பிடிக்கவே இல்லை. ஆனா கொஞ்ச நாளிலேயே இந்த கல்யாணம் வேண்டாம் என்று ஜெகதீஷ் கிட்ட சொன்னேன். அப்ப அவனோட வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொன்னான். அவர் இவளோட வீட்டில் உள்ளவர்கிட்ட சொன்னாங்க. ஆனா பொண்ணோட வீட்டில் உள்ளவங்க ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்கத்தான் ட்ரை பண்ணாங்க. ஆனா கல்யாணத்தோட 3 நாளைக்கு முன்னாடியும் கூட விஷாலி இதுதான் ஜெகதீஷ் கிட்ட சொன்னான், இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. நம்ம கல்யாணம் நடந்தா நான் இறந்துடுவேன் என்று. இது திருப்பி ஜெகதீஷ் அவனோட வீட்டில் சொல்றா, இது திருப்பி பொண்ணோட வீட்டுல உள்ளவங்க கிட்ட போகுது. அப்ப அங்க ஒரு பஞ்சாயத்தை வைக்கப்பட்டது. அதில் சொன்னாங்க, கல்யாணம் நடக்கதான் போகுது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவ சூசைட் பண்ணா அதுக்கு காரணம் ஜெகதீஷ் மற்றும் அவரோட வீட்டுக்கார் ஆயிருக்க மாட்டாங்கன்னு. இதனாலவே கல்யாணத்துக்கு அப்புறம் விஷாலி ஜெகதீஷ கொல்லவே பிளான் பண்ணா. டிவோர்ஸ் கூட கொடுக்க முடியாது, ஏன்னா விஷாலியோட வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு. ஜெகதீஷ இந்த உலகத்திலிருந்தே அனுப்பிச்சோன்னா அவனோட தொல்லை போயிடும் என்று நினைச்சு கொலை பண்ண பிளான் போட்டிருக்கான். அவனோட வீட்டுல வேணும்னு சண்டை போட ஆரம்பிச்சான். இதனாலேயே ஜெகதீஷ் வேற ஒரு வீட்டுக்கு மாற வேண்டிய சூழ்நிலையாச்சு. எப்போ இவர் வீட்டுல இருந்து மாறி தங்க ஆரம்பிச்சாங்களோ அவ பிளான் போட ஆரம்பிச்சான். அப்படியே மார்ச் 6, 2019 பிளான் பண்றான். ஜெகதீஷ் 6 மணி அளவில் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. அவ ஜெகதீஷ்காக சாப்பாடு பண்றா. ஆனா அதுல விஷம் கலந்துருந்தா. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் மயக்கம் அடைகிறாரு. இந்த விஷம் அவ்வளவா பவர்ஃபுல் கிடையாததுனால ஒரு கயிறு எடுத்து அவனோட கழுத்து நெரிச்சு கொலை பண்றான். இறந்ததுக்கு அப்புறம் 2 மணி நேரம் வரை யோசிக்கிறா என்ன பண்றதுன்னு. அப்புறம் 10 மணி அளவில் ஜெகதீஷோட மாமாவை கூப்பிடுறா. இந்த கேஸுக்கு திருட்டு பட்டம் கட்டுறதுக்காகவே வீட்டுல உள்ள எல்லா பொருட்களும் கலைச்சு விட்டுட்டா. வீட்டுல இருந்த சில பணத்தையும் தங்கத்தையும் எடுத்து எங்கேயும் மறைச்சு வச்சுட்டா. இதுக்கு ஒரு திருட்டு ஆங்கிள் கொடுக்கறதுக்காக விஷாலி மறைச்சு வச்ச பணமும் தங்கமும் போலீசார் மீண்டெடுத்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றும் அவளோட வாக்கு மூலத்தை ஆதாரமா வச்சு மத்த எவிடன்ஸ் எல்லாமே வச்சு விஷாலி ஜெயிலில அடிக்கப்படுறான். சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. விஷாலி இப்பவும் ஜெயிலில் தான் இருக்கான். இதோட இன்வெஸ்டிகேஷன் இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல இருந்து ஒரு பாடம் கிடைக்கிறது என்னன்னா, எப்பவுமே தங்களோட பங்காளியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்லி செக் பண்ணுங்க. தப்பு பண்ணது அந்த பொண்ணா இல்ல அவளோட பெற்றோர்களா? கல்யாணம் வேண்டாம் என்று எவ்வளவு சொல்லியும் கேட்காம கட்டி வச்சது சரியா தப்பா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.